பிக் பாஸ் சீசன் 9 எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற டேட்டோட அனௌன்ஸ்மெண்டே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுதான் கன்ஃபெஷன் ரூம், இதுதான்ப்பா ஹால், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் லோகோட இருக்கும், செட்டே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்மே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது வீடியோ கூட பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே பரவிட்டு இருக்கு. யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வராங்களா அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு சில பெயர்களும் பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்கு. விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரு. இந்த தடவை பாத்தீங்கன்னா முதல் நாள் நீங்க ஏதாச்சும் தப்பு நடந்துச்சு அப்படின்னா அப்பவே நீங்க சொல்லிடலாம், அடுத்த நாள் அதை மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிக் பாஸோட ஹெட்டே சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது பிக் பாஸ் சீசன் 9 வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்னடா இதுலானா புதிய மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில சீசன் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி, 14ஆம் தேதி, 13ஆம் தேதி கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எப்போ ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டைம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதை வந்து அவங்க ஹெட்டும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணியிருக்காரு. ஒரு இன்டர்வியூலே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ரிவீலும் பண்ணிட்டாரு. அதில் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரு சைடு மலையாளம் வந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு, ஒரு சைடு பாத்தீங்கன்னா தெலுங்குமே நல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப ஹிந்தி வந்து கிராண்ட் லான்ச் ஆகும் போது அதுக்கான ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. அவங்க செட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலே பிரமிக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி எல்லாமா செட்டு போடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. வேற லெவல்ல இருக்கு, தரமா இருக்கு. இந்தி பிக் பாஸ் 19வது சீசன் வந்து பாத்தீங்கன்னா அடிபொலியா போக போகுது அப்படின்னே சொல்லலாம். அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழோட செட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. சிமிலரா பார்க்கும்போது நம்மளுக்கு அதே மாதிரியே இருக்கு. என்னடா ஒரே மாதிரியே இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி அது ரூமரா கூட இருக்கலாம், இது தமிழ் பிக் பாஸ் தான் வந்து இந்த செட்டா கூட இருக்கலாம். அது வந்து மாத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேற மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கும்போது தமிழ் பிக் பாஸ் செட்டு மாதிரி தான் இருக்கு, ஆனா அவங்க ஹிந்தி பிக் பாஸ் செட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ப்ரோமோலே பார்க்கும்போது ஹிந்தி பிக் பாஸோட ஹாட் ஸ்டார் ப்ரோமோ கூட ஹிந்தி பிக் பாஸ்க்கு தான் வந்துச்சு. ஆனா எனக்கு என்னமோ இது தமிழ் பிக் பாஸ்க்கு இதே மாதிரி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த டைம் வந்து விஜய் சேதுபதி தான் வந்து தொகுத்து வழங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் எண்டு அல்லது பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஐலோகோட ஒரு ப்ரோமோ கன்ஃபார்மே வந்துடும். போன சீசன் வந்து ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா விஜய் சேதுபதிக்காக அந்த இது வந்து ஆள் புதுசுன்றத அவரை சொல்லியிருந்தாங்க, ஆட்டம் புதுசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வந்து நடுவில் ஒரு கோடை போட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீசனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேக் லைன், ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து இப்படி இருக்க போகுது, இதெல்லாம் கொண்டு போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு பண்ற மாதிரி ஒவ்வொரு சீசனும் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் சொல்லிட்டு இருந்தாரு. போன சீசன் வந்து விஜய் சேதுபதி சொன்னார். இந்த சீசன் வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் எண்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து ப்ரோமோக்கள் வந்துடும் ஐலோகோட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட்லாம் யார் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப செம்பருத்தி சீரியல் வந்து சபானா வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் கதிர் வந்து போன சீசனே வந்து அடிபட்டுச்சு. இந்த சீசன் பாத்தீங்கன்னா விஜய் கதிர் கன்ஃபார்ம் வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செம்பருத்தி சீரியல்ல பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா தம்பியா நடிச்சிருப்பாரு. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியரான ஒரு ஃபேஸ் தான். படங்கள் அந்த அளவு பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன், சீரியல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சில நாள் எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லப்படுது. அப்புறமேட்டு பாலசரவணன், அப்புறமேட்டு வினோத் அவர்கள், அதாவது கேபிஓல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் வந்து சூப்பராகவே காமெடி பண்ணுவாரு. அந்த கிளவி கெட்ட போட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஃபன் பண்ணியிருப்பாரு. அவருமே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஆனால் சீரியல்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்தாரு சொன்னாலுமே கூட பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பிரபலங்கள் இந்த டைம் வந்து அதிகமாவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அப்படின்னா நேரம் வந்து தாறுமாறா இருக்கும். ஏன்னா அவங்க கொலா பண்ணி சோசியல் மீடியாவே போட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஃபன் பண்றாங்க. உள்ள விட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த டைம் வந்து நீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது 24/7 பார்ப்பீங்க, லைவ் சாட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஆல்ரெடி இருக்கேடா. இப்போ ஒரு சில ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இது புதுசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் போன சீசன் நானே வந்து கமெண்ட் தான் பண்ணுவேன். அதாவது பாத்தீங்கன்னா சாச்சனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி மஞ்சரி பண்ணாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியில போன பிறகு லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சாட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கூட வந்து சாட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் அதை வந்து கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லைவ் சாட் பண்ணும்போது இப்ப இவங்க இப்படி பண்றாங்க, இன்னைக்கு இந்த டாஸ்க் மொக்கையா இருக்கு, இன்னைக்கே இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, உள்ள இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒண்ணு இருக்கும். அதனால வந்து ஏன்டா இப்படி பண்றாங்க, டாக்ஸிக்கா இருக்கேடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட்லயே கூட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம். போன சீசனே சொன்னோம், ஒண்ணுமே பண்ணல. இந்த சீசன் வந்து அதெல்லாம் வந்து நாங்க மாட்டுவோம். அதாவது நீங்க முதல் நாள் நீங்க ஒண்ணு சொல்றீங்க,
அப்படின்னா அடுத்த நாள் அதை மாத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ முதல் நாள் ஒன்று நடக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நேற்று நடந்து இன்னைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. நம்ம இப்ப இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கோட வந்து நாளைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும். அதனால ஒரு நாள் தள்ளி வந்து அதை மாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப டாஸ்க் நம்ம வந்து மொக்கையா இருக்கும், இதுக்கு இவ்வளவு மொக்கையா இருக்கு, பெயிண்ட் அடிக்கிற மாதிரி டாஸ்க் ஃபுல்லாவே மொக்கையா இருக்குன்னு தான் நம்ம பல சீசனா சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கு, இவங்க இவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, இவங்களை எவிக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சஜஷன் அந்த மாதிரி சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது அவங்க ஏத்துக்கிட்டு பண்றாங்களா அடுத்த விஷயம், ஆனா இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கே பார்க்கும்போது செம்ம இரிட்டேட் ஆகும், ஒரு சில விஷயங்கள் பண்றதெல்லாம் கடுப்பாவே இருக்கும். அதெல்லாம் அவங்க மாத்துனாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதிட்ட நம்ம வந்து பல வீடியோல சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, போன சீசன் ராணவ வந்து அசிங்கப்படுத்திருந்தாரு, ஒரு சில டைம் வந்து ஆமா தானே இல்ல தானே அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா கழுத்து இருந்திருப்பாரு. வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஏன்டா வராரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அவரோட படங்கள் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ஒரு பேர் இருக்கு. அதை வந்து இங்க கெடுத்துக்காம நல்ல ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இப்ப ஆண்டவர் மாதிரி வந்து பண்ணிதான் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்க வேணாம், அவரோட தோனி கூட வேணாம், உங்களுக்குன்னு தனி யூனிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கன்ஃபார்மாவே இருக்கும். அதை ஏதாச்சும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாவே கிளிக் ஆகும். அவர் சொல்றாரு இது வந்து இந்த ஷோ வந்து ஆங்கருக்காக கிடையாது, இவங்களை கண்டஸ்டன்ட்டுக்காக தான். இப்படி கிடையாது தலைவா, கண்டஸ்டன்ட் கண்டென்ட் கொடுப்பாங்க, என்கேஜ்மெண்டா எடுத்துட்டு போவாங்க. வாரம் வாரம் வந்து நீங்க தப்பு செஞ்சது எல்லாத்தையுமே நீங்க கேட்கணும், அதை தான் நீங்க பண்ணிடுறீங்க. சாச்சனாவை பாத்தீங்கன்னா பல வாரங்கள் வந்து அவர் காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. அதனால என்னவோ பாத்தீங்கன்னா அவர் மேல நிறைய ஒரு ஹேர்ட்டை சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். அதை அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்ப ஹிந்தியில பாத்தீங்கன்னா சல்மான் கான் வேற மாதிரி இது பண்றாரு, ஸ்ருதிகாவெல்லாம் அவங்க ஹஸ்பண்டை பத்தி எல்லாம் ஓட்டுவாரு. இங்கிட்ட நாகார்ஜுனா பாத்தீங்க அப்படின்னா பாட்டில எல்லாம் உடைப்பாரு. இங்க லாலட்டம் பாத்தீங்கன்னா நான்லாம் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு போட்டு இப்பவே பார்க்கும்போது அவ்வளவு சண்டை நடந்துச்சு. அந்த மாதிரிலாம் நீங்க கூட எல்லாம் பண்ண வேணாம். டிஆர்பிக்காக ஏதோ கர்மத்தெல்லாம் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாம இந்த நம்ம நினைக்கக்கூடியவங்களை எவிட் பண்ணி அதெல்லாம் பண்ண ஹோஸ்ட் வேற லெவல்ல கேள்வி கேட்டு ரோஸ்ட் பண்ணாவே பாத்தீங்கன்னா இந்த ஷோ வந்து வேற லெவல்ல ஹிட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த சீசன் வந்து எப்படி இருக்கும்போது எந்த அளவு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, எந்தெந்த கண்டஸ்டன்ட்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்தடுத்து பிக் பாஸை பத்தி அப்டேட் எது வந்தாலுமே கண்டிப்பா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்.